கொடுப்போங்க. இப்போ சக்கரை நோய் எந்த அளவுக்கு கொடி கட்டி பறக்குதோ அதே மாதிரிதான் கிட்னி ஃபெயிலியருங்க. இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஹை டயபெட்டிக், ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு வரும். அதே மாதிரி குளிர்பானங்கள் பயன்படுத்துறவங்களுக்கு வரலாம். அதிகமான போதை பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு வருது. அதே மாதிரி பெயின் கில்லர் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். துத்தி வேற எடுத்து நீங்க கஷாயம் செஞ்சு சாப்பிடுங்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிரியாட்டின் லெவலை குறைக்கிறதுக்கு. அது வந்து நிறைய பேர் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இதுக்குண்டு தீர்வு தரக்கூடிய ஒரு சூர்ணத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சூர்ணம் வந்து எங்களுடைய ரிசர்ச் சென்டர்ல தயார் பண்ண ஒரு சூர்ணம். இதை வந்து அஸ்மரி கல்ப சூர்ணம், இந்த சூர்ணத்து பேரு. இது வந்து நிறைய மூலிகைகள், முக்கியமா வந்து மெயின் கண்டென்ட் வந்து மூக்கட்டையோட வேறு தான். அது மாதிரி பூனமீசை, நெருஞ்சிலு, ஜீரகம், சிறுகன் பீளை, இப்படி நிறைய மூலிகைகள் சேர்த்து தயார் பண்ண ஒரு சூர்ணம் தான் இந்த அஸ்மரி கல்ப சூர்ணம். இதை வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை எப்படி பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கங்க. 1.5 ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 1.5 ஸ்பூன் பவுடர் நீங்க எடுத்துக்கணும். எடுத்து 3 கிளாஸ் தண்ணியில இதை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு இதை ஒரு 1.5 கிளாஸ் ஆக சுண்ட வைங்க. சுண்ட வச்சு இது ஆறின பிறகு 3 வேளை, அதிகமா கிரியாட்டின் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 வேளையும் இதை பயன்படுத்தலாம். இல்லை என்றால் உங்களுக்கு கிரியாட்டின் லெவலை பொறுத்து 2 வேளை நீங்க இதை சாப்பிட்டு வரணும். இது வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும். இப்படி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா படிப்படியா கிரியாட்டின் லெவல் குறைஞ்சு நீங்க இந்த கிட்னி செயலிழப்பு பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். முக்கியமா வந்து இதை பயன்படுத்த முன்னே நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் செக் பண்ணுங்க, பிபியை செக் பண்ணுங்க, கிரியாட்டின், யூரியா, யூரிக் ஆசிட், இஎஸ்ஆர் பிளஸ் இஜிஎஃப்ஆர் இது எல்லாமே டெஸ்ட் பண்ணி மருத்துவர் ஆலோசனைப்படி இந்த மருந்தை நீங்க உட்கொள்ளலாம். அனைவரும் இதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.